டிடி நேர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிட்-19 கனடாவை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் ஆட்கொண்டிருக்கிறது. பல்வேறு முன்களப் பணியாளர்கள், மருத்துவமனைகள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவிட்-19 நோயாளர்களுக்கான மருத்துவ உதவிகள் என்பது மருத்துவமனைகளின் ஊடாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக உலகில் எங்குமில்லாத அளவிற்கு கனடாவில் அதிகளவானவர்கள் இந்த நோய் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு கனடாவின் மருத்துவத்துறை சிறப்பான அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் சரிந்து வாழக்கூடிய ஸ்காப்ரோ பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 3 மருத்துவமனைகளிலும் தமிழர்கள் உட்பட பலர் இந்த கோவிட்-19க்கான சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். கோவிட்-19 என்று மட்டுமல்ல, ஏனைய நோய்களுக்கான சிகிச்சைகளையும் இந்த மருத்துவமனைகளின் ஊடாக பெற்று வருகிறார்கள். தமிழர்களுக்கு நீண்ட காலமாக மருத்துவ உதவிகளை வழங்கி வரக்கூடிய ஸ்காப்ரோ மருத்துவமனைகளின் வலையமைப்பு, ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கின் பிரதான நிறைவேற்று அதிகாரி மற்றும் தலைவர் எலிசபெத் பில அவர்களை இன்றைய நேர்காணலின் போது சந்திக்கப் போகிறோம். எவ்வாறு இந்த முன்கள பணியாளர்களுடைய நிலைமை இருக்கிறது, மருத்துவமனைகள் எப்படி இந்த கோவிட்-19 நிலைமைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்விதமான சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள், ஒரு சமூகமாக நாங்கள் அவர்களுக்கு எவ்வாறான பங்களிப்பை வழங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், அல்லது ஒரு சமூகத்திடமிருந்து சமூகத்திற்கு உதவிகளை, மருத்துவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையின் வலையமைப்பு என்ன எதிர்பார்க்கிறது என்ற விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எலிசபெத் அம்மையார் அவர்களோடு இப்போது ஜூம் வழியாக தொடர்பு கொள்கிறோம். We are pleased to join with President and CEO of Scarborough Health Network, Elizabeth Buller. Thank you very much for joining, Lisa. Thank you. Thank you for inviting us to be part of the show today. We really greatly appreciate the opportunity to collaborate with you and share information about Scarborough Health Network and what we're doing with regards to the pandemic in Scarborough. Thank you. What has been your priority during the challenging time? Yeah, well, thank you for that question. Our number one priority during the pandemic, which we are still in, has always been our staff, our physicians, and our community, and really focusing on how do we ensure that everyone is as safe as possible and we have everything that they need to remain safe. So we have a huge focus on personal protective equipment, but also mental health and wellness to ensure it's a very stressful time, both for staff, physicians, and families, on whether you're working in a stressful environment or you have a loved one who is admitted to hospital. So we're focusing on all those areas and a huge focus on ongoing training and education, because as you know, through media reports and everything, we're learning new things every single day. And so trying to stay on top of that, make sure we transfer that information and knowledge as quickly as possible to ensure that we're keeping everybody as safe as possible is critically important to us at this time. நெருக்கடியான நிலைகளில் எவ்வாறு நீங்கள் இந்த நிலைமைகளை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள், எவ்விதமான விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது அவருடைய பதில் இவ்வாறு இருந்தது. தங்களுடைய ஊழியர்கள், அந்த மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய முன்களப் பணியாளர்கள், மருத்துவர்கள், தாதிமார் மற்றும் உதவி உத்தியோகத்தர்கள் என்று அனைவருடைய பாதுகாப்பையும், அதே நேரம் அந்த மருத்துவமனைகள் அமைந்திருக்கக்கூடிய சமூகத்தின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு தாங்கள் அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். அதே வேளையில் அவர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு உபகரணங்கள், அதற்கான தேவை, அதை நோக்கியதான பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதேவேளை தொடர்ச்சியாக குடும்பங்களை பிரிந்து தனித்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை அல்லது குடும்பங்களோடு தனிமைப்படுத்தப்பட்டு வாழக்கூடிய நிலை என்பது மருத்துவ பணியாளர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கான உளவள ஆற்றுப்படுத்தல் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கோவிட்-19 என்பது தொடர்ச்சியாக மாறுதல்களுக்கு உட்பட்டு வருகிறது. எனவே அது தொடர்பான பயிற்சிகளும் அது தொடர்பான அறிவூட்டலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வர வேண்டும். இதற்கான பங்களிப்பையும் தங்களுடைய மருத்துவமனையின் ஊடாக தாங்கள் வழங்கி கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதே வேளையில் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் நீண்டகால நோயாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பை முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கு ஸ்காப்ரோ மருத்துவமனை வலையமைப்பு தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கி வருவதாக எலிசபெத் புல்லர் அவர்கள் தன்னுடைய பதிலிலே தெரிவித்திருக்கிறார். Lisa, the next question would be that how would you characterize SNH's response to the COVID-19 pandemic? Yeah, so we were very prepared to respond early on once we heard about some of the concerns coming out of China early in late December, early January. Having been an organization that was impacted significantly with the SARS
scenario, we immediately put into place an incident management center and an emergency operations center within our organizations across our 3 hospitals. As you know, we have the Centenary site, the general site, and our Birchmount site in our Scarborough Health Network, along with many other community agencies and support agencies as well. So what we wanted to do was get ahead of that from the learnings we had from earlier days on how to make sure we're proactively planning. So I believe strongly we've been very, very well prepared. We have excellent clinicians who are still around from being part of SARS, and so we have great expertise on the ground to guide us and inform us on what we should be doing with regards to safety, but infectious diseases, how to best manage that, the best use of PPE, personal protective equipment, and how to keep ourselves safe, both when we're working in the organization and out in the community. So I think we've been very, very fortunate. Unfortunate given our experience, having gone through SARS, but very fortunate from the learning of SARS and being able to build on that. இந்த பேண்டமிக் காலத்தில் பெருந்தொற்று நோய் காலமாக கோவிட்-19 அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எப்படியாக அதை கையாளுகிறீர்கள் என்ற கேள்விக்கு முன்னர் இந்த சாஸ் என்ற நோய் பரவிய போது அது தொடர்பான விடயங்களை கையாண்ட அனுபவம் இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்கு இருக்கிறது. 3 முக்கியமான மருத்துவமனைகள் கொண்டதாக ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக பர்ச்மவுண்டில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகம் மற்றும் மேக்கவான் நெல்ஸ்மே பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கார்பரோ ஹாஸ்பிட்டல், அதே போன்று சென்டினரி ஆகிய 3ஐயும் இணைத்ததாக 3ஐயும் கொண்டதாக இந்த ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் 3 மருத்துவமனைகளும் இந்த வலையமைப்பின் ஊடாக வழிப்படுத்தப்பட்டு வருகின்றன. சாஸின் ஊடாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களை இதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த கோவிட்-19 வருகின்ற போது போதுமான தயார்படுத்தல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட தாங்கள் முன்பு கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே இதனை எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது. திறமை வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் ஊழியர்களுடைய பங்களிப்போடு இதை வெற்றிகரமாக தாங்கள் கையாண்டு கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விடயம், தமிழர்கள் சரிந்து வாழக்கூடிய பகுதியிலே இந்த மருத்துவமனைகள் 3 அமைந்திருக்கிறது. அதிகளவான தமிழர்களும் இந்த மருத்துவமனைகளின் ஊடாக இந்த சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். கோவிட்-19 மட்டுமல்ல, ஏனைய சிகிச்சைகளும் அங்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஒரு சமூகமாக இந்த நிலையில் எப்படி நாங்கள் இந்த மருத்துவமனைக்கான பங்களிப்பை வழங்குகிறோம் அல்லது மருத்துவமனைக்கான ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்பது எங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கிறது. How has the community rallied behind your network, Lisa? Oh, well, that's a fantastic question. Thank you for that. It has been absolutely overwhelming to a degree. The community support that we've had from Scarborough has been truly heartwarming, both through significant donations to our Heroes campaign, but also frontline support and donations to be providing food, personal protective equipment, groups making homemade masks to help support our community. We've raised close to $2 million in the last 6 weeks just to support the COVID-19 campaign for the Scarborough Health Network. We've had a significant $500,000 leading donation from the FTC Foundation and many other significant foundations throughout the whole South Asian community as well. So on a daily basis, even as of today, I was accepting donations from our Toronto Zoo, who their volunteers had made hundreds of masks to distribute to visitors and families when they're going home. So we've just been truly blessed, again, through food, financial, personal protective equipment donations. Tomorrow we have a donation coming from Crestview Community School. Councillor Karagianis and others have been incredibly supportive, along with all of our elected officials. We've really had an overwhelming response and are so thankful for that. And yeah, just want to thank everybody for all they're doing to support the Scarborough community and Scarborough Health Network. Thank you. ஸ்கார்பரோ மருத்துவமனை வலையமைப்பிற்கு சமூகமாக பல உதவிகள் பல்வேறு சமூக நல அமைப்புகளாலும் சமூகங்களாலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தெற்காசிய சமூகம் அதிகமாக வாழுகிறது. தெற்காசிய சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த மருத்துவமனைக்கான உதவிகளை, அவசரகால உதவிகளை பல்வேறு வழிகளிலும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிதி உதவியாக வழங்கப்படுகிறது, பாதுகாப்பு
உபகரணங்கள் என்கின்ற வகையிலே வழங்கப்பட்டு வருகின்றன. அங்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கான உணவு போன்ற வகையிலும் இந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 6 வாரங்களில் ஏறத்தாழ $2 மில்லியன் சமூகத்தால் இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் இதில் முன்னின்று உழைத்து இந்த நிதி பங்களிப்பை மருத்துவமனையை தொடர்ந்து சிறப்பான முறையில் இயங்கச் செய்வதற்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதேவேளையில் இந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளர்களை பார்வையிட வருகின்றவர்களுக்கான பாதுகாப்பு முகக்கவசங்கள் உட்பட பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களையும் பல அமைப்புகள் வழங்கி வருகின்றன. குறிப்பாக டொரண்டோவில் இருக்கக்கூடிய மிருகக்காட்சி சாலை கூட நூற்றுக்கணக்கான முகக்கவசங்களை வழங்கியிருக்கிறது. அதுபோன்று பலரும் தனிப்பட்ட ரீதியிலும் அமைப்பு ரீதியாகவும் நிறுவனங்கள் ரீதியாகவும் இந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதேவேளையில் இங்கு பணியாற்றக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு தேவை என்பது மிக முக்கியமானது. அதையும் கூட எங்களுடைய சமூகத்தின் பிரதிநிதிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தில் இருந்து இந்த மருத்துவமனைக்கு கிடைத்து வருகின்ற உதவி, இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்கு கிடைத்து வருகின்ற உதவி என்பது மிக முக்கியமானது. இந்த உதவி தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதேவேளையில் இதுவரை காலமும் அந்த மருத்துவமனையின் இயக்கத்திற்கு தொடர்ச்சியாக பங்களிப்பை வழங்கி வருகின்றவர்கள், குறிப்பாக இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பல்வேறு வகையிலும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் லிசா தெரிவித்திருக்கிறார். லிசா, the next question would be, how is that Scarborough Health Network faring against COVID-19, particularly as compared to other hospitals in Toronto or in Ontario? Thanks for that question. And maybe just before I answer that, I also just wanted to add that we will be promoting and supporting online all of the organizations who have been so gracious to support us through food and PPE donations. So stay tuned for that, whether it's been Saravana Bhavin or Southern Aroma or Maple Leaf Sports and Entertainment and all of the different Chinese associations, others, Tamil associations. We will be putting all of that on our internet so that we can celebrate, and we will have a huge celebration at the end of all of this because the outpouring of support for Scarborough Health Network, as I said, has been overwhelming. With regards to how we're comparing to other hospitals, you know, the eastern area, the eastern region where Scarborough sits is a hot spot for having more COVID positive cases. So in the early days, we had significantly more COVID positive patients within our critical care units and our medical units. We have leveled off. We're holding pretty steady with the number of patients that we have. Still critically ill, still needing to be very vigilant on how we take care of that. But Scarborough has had a significant impact with COVID patients, and we've managed it well. We're also spending a great deal of time and resource ensuring that we're taking care of our broader community, so including our long-term care facilities, our retirement homes, congregant care facilities. So as of today, we've supported 20 out of 22 long-term care homes that we're responsible for are being assigned from the ministry to help support, and that work is being completed as of today and going in and helping them with their assessments and testing and making sure that they're safe because that's both good for them and also helps protect our hospital resources in that if patients stay well in long-term care and congregate living, then we can manage to use the hospital emergency department resources for other emergencies that come through. So we've done well, but we certainly are an area that has a higher impact than other areas throughout the province. டொரண்டோ மற்றும் ஒன்டாரியோடு ஒப்பிடுகையில் எப்படியாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் இந்த COVID-19 தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கிறது அல்லது அதன் பாதிப்புகளை எவ்வாறு கையாளுகிறது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளிப்பதற்கு முன்பாக இந்த உதவி என்று வருகின்ற போது முதலில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக முக்கியமாக தெற்காசிய சமூகத்தில் பலரும் பல்வேறு விதமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகள் எவ்வாறு கிடைக்கின்றன, என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன என்பதை அவர்களுடைய இணையதளத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் பிரசுரித்து வருவதான ஒரு பதிலையும் லிசா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் நன்கு அறிமுகமான சரவணபவன் உணவகம் மற்றும் சதன் அரோமா போன்றவை இந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதில் முன்னிலையில் இருக்கிறது. பல்வேறு அமைப்புகளின் ஊடாகவும் இந்த உணவகங்களில் இருந்து உணவுப் பொருட்களை அவர்கள் பெற்றுத் தருகிறார்கள். அவர்களும் இது ஒரு சமூக நோக்கிலான உணவு தயாரிப்பாக பயன்படுத்தி இந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக வழங்கி வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்களுக்கும் தங்களுடைய மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை
அடிப்படையில் தொடர்ச்சியான உதவிகளை வழங்கி வருகின்றவர்கள் தொடர்பான விவரங்களும் அங்கே தங்களுடைய இணையதளத்தில் தொடர்ச்சியாக பதிவேற்றப்பட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒப்பீடு என்று வருகின்ற போது ஸ்கார்பரோ ஏனைய பகுதிகளோடு அதிகளவான கோவிட் தாக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. அதேபோல அதிகளவான நீண்டகால நோயாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளை கொண்டதாகவும் இது அமைந்திருக்கிறது. ஓய்வு பெற்றவர்கள் தங்கி வாழக்கூடிய இடங்களும் இங்கு அதிகமாக இருக்கிறது. ஏறத்தாழ 20 நீண்டகால நோயாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய தங்குமிடங்களுக்கு பராமரிப்பை இந்த மருத்துவமனை வலையமைப்பின் ஊடாக வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் வேண்டுகோளாக இருக்கிறது. அதுதான் மிக கூடுதலான நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. ஸ்கார்பரோவில் அதிகளவான நோயாளர்கள் இனம் காணப்பட்டு சிகிச்சைகள் பெறப்பட்டிருக்கின்றன, வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வயோதிபர்கள் அதிகம் தங்கியிருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள், ஓய்வு கால இருப்பிடங்கள் மற்றும் நீண்டகால நோயாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் என்று பல இங்கே இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் தாங்கள் வெற்றிகரமாக சிகிச்சைகளை வழங்கி அவர்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளையும் சுகாதார வழிமுறைகளையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் அதன் ஊடாக பலர் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் லிசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். லிசா, what can you tell us about your network's need for the PPE, the personal protective equipment? Do you have any need for that? Yeah, so personal protective equipment will be an ongoing need for many, many months. We are managing. We have supply for the majority of items: masks, face masks, gloves. We're doing very, very well. We are a little bit stretched, and with regards to patient for the gowns that we need for protective equipment. So that is a bit of a stress on the system across North America that we're working on. But we can't let up our foot on the gas on PPE. This is going to be part of our new normal. We will be wearing masks and using face shields and gloves more than we ever did in the past. And so as we look forward to the COVID pandemic subsiding, we will still have new practices in place where there will be an ongoing need for personal protective equipment. So as I said, to date, we are so thankful. We've had incredibly generous support throughout the community, donating our face masks, N95 masks, our surgical masks, and face shields. Incredible amount of outpouring of support. We'll continue to need that. Hand sanitizer, as well as other things that have been very generous coming from the community. And that will not go away for many months to come. So we really appreciate that ongoing support. இந்த கோவிட்-19 எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமாக பாதுகாப்பு உபகரணங்களின் தேவை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு உபகரணங்களின் ஊடாகத்தான் இதன் பரவலை கட்டுப்படுத்தலாம் அல்லது நோய் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே இந்த முகக்கவசங்கள் மற்றும் கையுறைகள், ஹேண்ட் சானிடைசர் போன்ற கிருமி நீக்கிகள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை குறிப்பாக மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகளவு நோயாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக மருத்துவமனைகள் இருப்பதால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக முக்கியமாக தேவை. இதுவரை காலமும் ஒரு சமூகமாக இங்கு இருக்கின்ற பல்வேறு சமூக பிரதிநிதிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ச்சியாக இந்த முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நீக்கிகள் போன்றவற்றை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த நியூ நார்மல்சி என்று சொல்லக்கூடிய புதிய சாதாரண நிலை, அதாவது இனி வருகின்ற காலங்களிலே வரக்கூடிய எங்களுடைய வழமை நிலை என்பது ஒரு புதிய வழமை நிலையாக இருக்கும். அனைவரும் முகக்கவசங்களை அணிந்து செல்ல வேண்டியதாகவும் பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைகளை அதிகம் இறுக்கமாக பின்பற்ற வேண்டியதாகவும் இருக்கும். கிருமி நீக்கம் செய்தல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வளமை நிலையாகத்தான் இந்த புதிய வளமை நிலை என்பது இருக்கப் போகிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த உபகரணங்கள் குறிப்பாக முகக்கவசங்கள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களுக்கான தேவை என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆகவே ஒரு சமூகமாக அதை தொடர்ச்சியாக வழங்குவதையும் மருத்துவமனைகளில் அது தொடர்ந்து தட்டுப்பாடற்ற முறையில் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதும் மிக முக்கியமானதும் இன்றியமையாததுமாக இருக்கிறது. அதை எங்களுடைய சமூகம் தொடர்ந்து வழங்கும் என்று தான் நம்புவதாகவும் லிசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். லிசா, this is a very important question because all the frontline workers, basically the staff fighting on the front lines, are a very important part in our lives, in our community's life. What message do you have for the staff who are fighting in front line? Well, for the staff on the front line, honestly, they are our heroes every day. I love to connect with them in our hallways in the coffee lineup or wherever we can, but truly they are our heroes, and we are so thankful for everything they are doing every single day, the sacrifices that they are making, not personally and for our families and our patients.
They are so compassionate and empathetic. They, our staff find with, we don't have visitors. We can't allow visitors at this point in time. And the unique ways our staff and physicians find to connect to families and make them feel safe and connected to their loved ones. And also, these are people who are leaving their own family members and their own loved ones at home to come to work to take care of our entire community. So, to our frontline staff and physicians, there aren't enough ways to say thank you. You are our heroes, and we're here for you and working to do everything we can to ensure that they are kept safe because we need them for the long run. So thank you to all of you for all you do each and every day. முன்களப் பணியாளர்கள் இந்த நோய்க்கு எதிரான தாக்கத்திலே தங்களை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்ன செய்தி என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலாக அவர்கள்தான் இன்றைய நாளில் எங்கள் சமூகத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள், கதாநாயகர்களாக இருக்கிறார்கள். தங்களை அர்ப்பணித்து மிகப்பெரிய தியாகத்தை செய்து அவர்கள் மருத்துவமனைகளில் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அன்புக்குரியவர்களை, குடும்பத்தை பிரிந்து வந்து ஒரு சமூகத்தின் பாதுகாப்பிற்காக, இந்த நோய் தாக்கத்திலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் தங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையிலும் தாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அதே வேளையில் ஒரு சமூகமாகவும், மருத்துவமனை வலையமைப்பாகவும், அதன் நிர்வாகமாகவும் அவர்களுக்கு என்றென்றும் தாங்கள் நன்றி தெரிவிப்பதாகவும் லிசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். In terms of safety, Lisa, what type of measures you have taken to protect the frontline staff, and in case if anybody get affected by this COVID-19, what type of mechanism you have to handle the situation? Do you have any place to isolate them, or do you have any special program to help them out during the isolation? Yeah, so we have a very, very robust infectious disease protocols and infectious prevention and control protocols that start right from the entrance to the organization. No one can get into any of our sites without going through our screening protocols to ensure that people who are coming into the building are COVID-free as best as we can possibly know, because we know there are asymptomatic carriers. But we start that right at the doorway. And everyone coming into the buildings have masks. No one can be walking around in free space, or should be, without masks on. And every week, or with new information, we increase our safety protocols. Our staff now wear face shields with all patient interactions. And as we know and have information about patients, they are isolated in isolation rooms and or on isolation wards. So we do everything we can, continually looking at it every day. We have ongoing meetings every day with who is in the hospital, who has COVID, who has a COVID positive diagnosis, and how we manage that as best way as possible. And to date, we've been managing that very, very well. We don't let down our guard. We have to maintain the utmost due diligence to never ever stand down on thinking we've got it all covered. We check it out, we check regularly, and we adjust our protocols as necessary on a regular basis. But we have, as I said, some of the world leading infectious disease specialists and infectious prevention and control practitioners who are advising us, and we follow their instructions and guidance to keep us safe in the Scarborough Health Network. And so far, we're doing very well. It's a safe place to come, I would say, and just to the community, please. I know COVID is a very scary thing, but if you need care, please do come to the hospital for your care. We have lots of protocols to keep you safe. You are safe when you come to the emergency department to be seen. Please do not stay home if you're feeling unwell and you need to be seen. There are many steps in place, as you asked, to ensure the safety of the public when they come into the organization, patients who are admitted to the organization, and our staff. And we take great pride in ensuring that we maintain the highest level of safety possible.
இந்த கோவிட்-19 என்பது மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே முன்களப் பணியாளர்களாக மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுடைய பாதுகாப்பை எப்படியாக நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள்? அவ்வாறான நிலையிலே பணியாற்றக்கூடியவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்கு எவ்வாறான ஒத்துழைப்பு உங்களுடைய மருத்துவமனை வலையமைப்பால் வழங்கப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது, உண்மையில் இங்கு பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பல படிமுறைகளை கடந்து மருத்துவமனைகளுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மருத்துவமனைகளுக்கு வருகின்ற போது அவர்களுக்கான முழுமையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே வேளையில் மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற போது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு வேண்டியதான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு தங்களுக்கு உலக புகழ் வாய்ந்த இந்த தொற்று நோயியல் தொடர்பாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அது தொடர்பான கற்கைகளை தொடரக்கூடிய பல மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றி இங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் தாதிமார் மற்றும் சுகாதார உத்தியோகத்தர்கள் ஆகியோருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் உங்களுக்கு ஒரு அவசரகால நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தால் நீங்கள் அச்சமின்றி வரக்கூடியதாக, அதாவது பொதுமக்களும் கூட மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை பயன்படுத்துகின்ற போது எந்தவிதமான பயமும் இன்றி இந்த கோவிட் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சமின்றி வரக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடிய நோயாளர்களுக்கும் அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தங்களிடம் இருக்கிறது. அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் மருத்துவமனை வலையமைப்புகளில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு மருத்துவ நெருக்கடி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டாம். மருத்துவமனைகள் உங்களுக்கான அவசர சிகிச்சையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே வேளையில் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளும் கூட அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் பாதுகாப்பாக வந்து உங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் லிசா மேயர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். The last question for Lisa. What are the most important things for our viewers to remember during this pandemic period, Lisa? Thanks. The most important thing, if I can ask you, is to make sure you follow the rules, as our Premier said today on his announcement. Please stay home. Please practice physical distancing. I know we're all getting a little bit stir crazy, and as the weather gets better, we want to be outside. We want to be meeting with families. For some who celebrate Mother's Day is coming up, different holidays. We just ask people persevere and really continue to practice safe hand hygiene, physical distancing, staying home. It's a few weeks longer. We're starting to flatten the curve. Just please, our staff are coming to work for you to take care of those who need care, and we ask that you stay home for them just a while longer as we gradually are able to open up the parameters for people to be out and gathering together again. And we thank you. We thank you so much for all you have done to date, because we wouldn't be where we are on flattening the curve with the excellence that people have done to stay home, wash their hands, physical distance. So thank you for all you have done, and we just ask you to continue on that good work and encourage your family members and friends to do the same. இந்த நெருக்கடியான நிலையிலே மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன என்ற ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற போது, இந்த மக்களுடைய பங்களிப்பினால் தான் இந்த பெருநோய் தாக்கத்தை அல்லது தொற்று நோயை மிக விரைவாக ஒரு கட்டுப்பாட்டினுள் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அதிகரித்து செல்கின்ற எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சி நிலையை உணரக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் மக்களுடைய தொடர்ச்சியான பங்களிப்பு. மக்கள் சமூக இடைவெளியை பேணுகிறார்கள், சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள், அரசாங்கத்துடைய விதிமுறைகளை மதித்து நடக்கிறார்கள், அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று நடக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நோயை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டினுள் இப்போது கொண்டு வர முடிஞ்சிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்துடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். போதுமான இடைவெளியை, சமூக இடைவெளியை பேணுங்கள். தேவையற்ற பயணங்களையும் ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சுத்தமாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக உங்களுடைய கைகளை சவர்க்காரம் கொண்டு கழுவி கிருமி நீக்கத்தை மேற்கொள்ளுங்கள். முகக்கவசங்களை அணிந்து கொள்வதன் ஊடாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களுடைய பங்களிப்பை உங்களுடைய சமூக மருத்துவமனைகளுக்கு நீங்கள் வழங்குவதன் ஊடாக அந்த மருத்துவமனைகளின் வினைத்திறனான செயல்பாட்டிற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்குங்கள். எல்லோருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே அதை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. Thank you very much, Lisa, for joining with us. வணக்கம் டிடி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இன்றைய தினம் ஸ்கார்பரோ மருத்துவமனை வலையமைப்பிற்காக நிதியத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி அலிஷா அவர்களோடு சந்திக்கின்றோம். Welcome to the show, Alisha. Thank you very much for joining with us.
Thank you. Uh, First of all, we'd like to know about the Scarborough Hospital Network Foundation. What is all of it? Yes. Yes, the Scarborough Health Network Foundation is essentially the fundraising arm of Scarborough Health Network. We have our own board of directors and a team of staff who are raising money to support SHN. And the money that we raise supports the purchase of much needed medical equipment and capital investment in the hospital. Many people may not realize that hospitals have to purchase all of the equipment that they need, and we do that through donor funds, through relationships with donors. இந்த ஸ்காப்ரோ மருத்துவமனை வலையமைப்பின் நிதியத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையில் இந்த மருத்துவமனை நிதியம் மருத்துவமனையின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான நிதி சேகரிப்பிற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை நீண்டகால முதலீடுகள் மற்றும் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை கொள்வதும் செய்வதற்கான நிதி ஆதாரத்தை திரட்டுவதுதான் இந்த நிதியத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிதி ஆதாரத்தின் ஊடாகத்தான் மருத்துவமனைகள் சிறப்பான பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. So how have you identify the need of Scarborough Health Network, and what type of mechanism you have to identify the needs? Yes, well, right now we have been really focused on the COVID-19 Emergency Fund, and with the funds that we raise through that, we're purchasing much needed equipment, things like ventilators and intensive care beds, and ECG monitors and vital signs monitors and personal protective equipment. So we have been very focused over the past couple of months in raising money specifically for the COVID-19 Emergency Fund. எப்படியாக நீங்கள் மருத்துவமனையின் தேவைகளை அறிந்து கொள்கிறீர்கள்? இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே விதமான தேவைகள் மருத்துவமனை வட்டாரத்தில் இருக்கிறது என்ற கேள்விக்கான பதிலாக இப்போது COVID-19 காலம், அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அத்தியாவசியமான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சுவாச கருவிகள் போன்றவற்றை கொள்வனவு செய்வதில் தங்களுடைய நிதியம் அதிகமான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான தேவைகள் தான் மருத்துவமனையை பொறுத்தவரையிலே இருக்கின்றன. அவற்றை பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, அதாவது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் COVID-19 தாக்கத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதற்கான நிதி பங்களிப்பை திரட்டுவது, நிதியுதவியினை சமூகத்திடமிருந்து திரட்டுவது தங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். Alisha, this is a pandemic situation, and raising funds or donation is very challenging. What are the major challenges you are facing right now? Actually, we have found that the community has been incredibly supportive during this time, and we have reached out in many different ways to get the community's support for this, the COVID-19 Emergency Fund. We have raised about $1.8 million so far from 3,500 donors, so we're so grateful to the Scarborough community for really stepping up and supporting us. We've gotten about 3,500 gifts to date to support the COVID-19 Emergency Fund. Of course, we're still urgently raising funds for this because we want to do as much as we can to support the hospital and support the frontline workers with this much needed equipment and personal protective equipment that will help them provide the best care for residents of Scarborough. இப்போது இருக்கக்கூடியது ஒரு பெருந்தொற்று நோய் காலம். மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போது நிதி சேகரிப்பு என்பது அல்லது உதவி கோருவது என்பது மிக சவால் மிக்கதாக இருக்கும். எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சமூகமாக மிகப்பெரிய பங்களிப்பை ஸ்கார்பரோவில் வாழக்கூடிய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3,500 பேர் $1.8 மில்லியன் வரையிலான நிதி பங்களிப்பை வழங்கி இந்த மருத்துவமனையின் தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உதவி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஒத்துழைப்பு தேவைப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. மக்களுடைய பங்களிப்பினால் தான் இந்த பெருந்தொற்று நோயை எதிர்கொள்ள முடியும், அதன் தாக்கங்களை குறைக்க முடியும். ஆகவே மக்களிடமிருந்து தொடர்ச்சியான பங்களிப்பை இந்த மருத்துவமனைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அலிஷா, do you have any expectation of the fundraising or the donations to fight with this pandemic? I'm sorry, could you repeat the question? Do you have any sort of expectation of the fundraising limit or upper limit of the fund which you need to fight with this COVID-19 in this time? I think one of the things that we realized during this time is that Scarborough Health Network provides excellent care. We have amazing staff working on the front lines, but we have a critical need for new equipment and additional equipment and upgrades to our facilities. So we are going to keep on going with our fundraising to raise as much money as we possibly can. We have gotten some amazing gifts. We had a gift of
$500,000 from the FDC Foundation, and we've gotten 2 matching gifts of $100,000 each from the Nanji Family Foundation and the Crossick Family Foundation. But we want to just keep on going and try to secure as much money as we can during this time period because the need is great in Scarborough. இந்த கால எல்லையிலே உங்களுக்கு தேவைகள் எவ்வாறு இருக்கின்றன, அவற்றிற்கான வரையறை ஏதாவது வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான பதிலாக வரையறை என்றதை தாண்டி மிகப்பெரிய அளவான தேவை இருக்கிறது. குறிப்பாக புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சுவாச கருவிகள் புதிதாக தெரிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனூடாகத்தான் உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த கருவிகள் எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு தூரத்திற்கு அதிகமான பாதுகாப்பு உபகரணங்கள் மருத்துவமனைகளில் இருக்கிறதோ அது அந்த அளவிற்கு மக்களுடைய பாதுகாப்பையும் உயிர் வாழ்தலையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பல நல்ல உள்ளங்கள், குறிப்பாக ஒரு அமைப்பிடமிருந்து $5 லட்சம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தனிப்பட்டவர்கள் குடும்பங்களிலிருந்து $1 லட்சம் பெறுமதியான உதவி அன்பளிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மற்றவர்கள் சிறு தொகையாகவும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ச்சியான உதவியின் மூலமாகத்தான் சிறப்பான சேவையினை வழங்கி இந்த COVID-19 எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் எதிர்வருகின்ற காலங்களிலும் இதனை எதிர்கொள்வதற்கு சமூகத்தின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தான் அலிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். If anybody wants to contribute to this hospital network, how can they reach out on to donate their funding or some equipment if they want? Yes, we have our COVID-19 emergency fund set up on our website, which is at shnfoundation.ca, and we are accepting donations online. So we would be most grateful if people wanted to reach out to us to make a donation. The gifts that you make will have a direct impact on the frontline workers at Scarborough Health Network and will help to keep our patients safe as we continue to fight the COVID-19 pandemic. ஆகவே இந்த COVID-19 காலத்திலே மக்கள் இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்கு எவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அல்லது தங்களுடைய ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை எவ்வாறு வழங்கலாம் என்ற ஒரு விடயம்தான் கேட்கப்பட்டது. அதற்கான பதில் அவர்களுடைய இணையதளத்தில் அதற்கான இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு விரும்பிய எந்த வகையான உதவியையும் நீங்கள் வழங்க முடியும். உங்களிடம் இருக்கக்கூடிய உபகரணங்கள் மருத்துவமனைக்கு பயன்படக்கூடியவையாக இருந்தால் அதனை வழங்கி வைக்கலாம். பாதுகாப்பு முகக்கவசங்களுக்கான தேவை தொடர்ந்து இருக்கிறது, அவற்றை வழங்கலாம். அதே வேளையில் இந்த உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழங்குவதன் மூலம் இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு உங்களின் பங்களிப்பை வழங்க முடியும் என்பது அலிஷாவுடைய பதிலாக அமைந்திருக்கிறது. The last question for Alisha, what are the most important things for our viewers to remember during the COVID-19 crisis? Scarborough Health Network is here to provide exceptional care to the community, and if you're interested in supporting us, please take a look on our website, shnfoundation.ca. The gifts that you make will help to enable our hospital to provide the best possible care to the community with the purchase of new equipment and personal protective equipment. I also want to say thank you so much to those people who've stepped up to make donations already. Your support is so much appreciated and makes an incredible difference at Scarborough Health Network. ஒரு சமூகமாக இந்த சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய இணையதளத்திற்கு செல்லுங்கள். இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்ற இணையதளத்தின் ஊடாக உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும். இதுவரை உதவிகளை வழங்கி இந்த செயல்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுக்க உதவியவர்கள் அனைவருக்கும் ஸ்கார்பரோ நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அலிஷா தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் தொடர்ச்சியான உதவி ஒத்துழைப்புகளையும் இந்த சமூகத்திடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பெருந்தொற்று நோய் காலத்தில் அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு உங்களின் மேலான பங்களிப்பும் உதவி ஒத்துழைப்பும் இன்றியமையாதது. அதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்கக்கூடியவர்கள் வழங்குவதனூடாக இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டையும் மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு விஷயம்தான் இந்த நேர்காணலின் ஊடாக பகிரப்பட்டிருக்கிறது. Thank you very much, Alisha, for joining with us. Thank you. Thank you so much. வணக்கம் டிடி நேர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த நேர்காணல் என்பது இப்போது COVID-19 தாக்கம் அதிகமாக எல்லோரையும் பாதித்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் குறித்த அச்சம் இருக்கிறது. மருத்துவமனைகளில் எவ்வாறான சேவைகள் வழங்கப்படுகின்றன, மருத்துவமனைகள் இயங்கு நிலையிலே வினைத்திறனோடு செயல்படுகின்றன என்ற கேள்விகள் எல்லாம் மக்களிடம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு என்பது சமூகத்தினால் வழிநடத்தப்பட வேண்டிய அல்லது சமூகத்தின் ஒத்துழைப்போடு மட்டுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன்றாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சமூகம் சிறப்பான பங்களிப்பை அல்லது சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கினால்தான் மருத்துவத்துறை சிறப்பாக செயல்பட முடியும். கனடாவை பொறுத்தவரையிலே ஏனைய நாடுகளை விட அதிகளவானவர்கள் நோயாளர்கள்
பணிப்பாளர்களாக இருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்திருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கக்கூடியதும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதுமான செய்தியாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவத்துறை என்று சொல்லலாம். அந்த மருத்துவத்துறையின் இயக்கம் என்பது இந்த சமூகங்களின் கைகளில் தான் தங்கியிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய பங்களிப்பை தாங்கள் வாழக்கூடிய சூழலில் இருக்கிற மருத்துவமனைகளின் வலையமைப்பிற்கு வழங்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய டொரண்டோ பெருநகரத்தின் முக்கிய நகரமாக கருதப்படுகின்ற ஸ்காப்ரோ பகுதியிலே அமைந்திருக்கின்ற 3 மருத்துவமனைகளை ஒன்றிணைத்து ஸ்காப்ரோ மருத்துவமனை வலையமைப்பு அதற்கான நிதியத்தை கொண்டிருக்கிறது. அந்த நிதியத்தின் ஊடாகத்தான் இந்த 3 மருத்துவமனைகளுக்குமான சமூகத்தின் உதவிகள் வழிநடத்தப்படுகின்றன, அவை கிடைக்கின்றன. இந்த நிதியத்தில் பணிப்பாளராக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர், ஒரு தொழில் முனைவோர், எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான திரு ஸ்டான் முத்துலிங்கம் அவர்களையும், அதே போன்று இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்கு தொடர்ச்சியான பங்களிப்பை ஆலயத்தின் ஊடாக வழங்கி வரக்கூடிய ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவாச்சாரியார் பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் ஐயா அவர்களையும் இன்றைய இந்த நேர்காணலில் ஜூம் சந்திப்பின் ஊடாக நாங்கள் இணைத்திருக்கிறோம். இருவருக்கும் வணக்கம். 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 முதலில் ஸ்டான் முத்துலிங்கம் அவர்களே, இந்த மருத்துவமனை நிதியம் என்பது எவ்வளவு தூரம் தமிழர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற தேவை எப்படியாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம், ஏன் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. இந்த மருத்துவமனை நிதியத்தின் ஊடாக மருத்துவமனைக்கான உதவிகளை ஒரு சமூகமாக நாங்கள் ஏன் வழங்க வேண்டும்? வணக்கம் ரமணன். டிஇடிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்ல கேள்வி. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தமிழர்கள் செறிந்து வாழும் இடம் ஸ்கார்பரோ. அந்த ஒரு முதல் நோக்கத்தால் நான் இந்த ஹாஸ்பிட்டலோட வேலை செய்ய வலிக்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய சமூகத்தில் இருந்து ஒருத்தர் என்றாலும் அதில் எங்களுடைய சமூகத்தை அங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி, அதனால தான் நான் இப்போ 9 வருஷமாக அவையோட வேலை செய்கிறேன். இந்த நேரத்தில் உண்மையான ஒரு இக்கட்டான நேரம் ஆஸ்பத்திரி எல்லாருக்கும் நல்ல மாதிரி வசதிகளை செய்து கொண்டு இப்போ நம்ம பார்த்தால் கூடுதலான நோயாளிகள் இந்த கோவிட்டால பாதிக்கப்பட்டு வந்தது ஸ்கார்பரோவில் கூடுதலாக இருக்கிறது. ஆனபடியால் முதலாவது நான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், மக்களிடம் தயவு செய்து உங்களால் இயல முடிஞ்ச உதவிகளை செய்ய சொல்லி, முதலாவதாக இந்த பிபிபி என்று சொல்றாங்க, அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், முகத்துக்கு போடுற கவசம், மற்ற இதுகள் எல்லாம் சரியான தட்டுப்பாடா இருக்குது. தட்டுப்பாடு இருக்கிறபடியால் விலையை கூடிக்கொண்டு போகுது உலக சந்தையில. அதே நேரத்தில் ஸ்கார்பரோ எங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கூடுதலாக நாங்கள் இங்க குடியேறி புதுக்க எங்களோட வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ற இடம். அந்தபடியால் இப்போ டவுன் டவுனோ மற்ற இடங்கள் மாதிரி எங்களோட ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ பெரிய இதுகள் கிடைக்கிறீங்க. அந்தபடியா இப்போ மார்க்கெட்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியா இருக்கு. இதால நிதி தான் முக்கியமா. இப்ப நாங்கள் சேகரிக்கிற நிதி முழுதும் உண்மையா இந்த ஒரு விஷயத்தை தான் போதும். இந்த ஆஸ்பத்திரி வேற ஒன்று எல்லாத்தையும் நிப்பாட்டி தனியாக இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு மட்டுமே செலவழிச்சு அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றதுக்காகத்தான் கூடுதலாக எல்லா நிதியும் ஒதுக்கப்படுது. ஆனபடியா நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அதாவது நாங்கள் செய்யக்கூடியதை செய்யறதுக்கு தயவு செய்து கேட்டுக்கொள்வேன். ஒரு ஆலயம் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றிப்போன ஒன்றாக இருக்கிறது. ஆன்மீகத்தை, மக்களின் வாழ்வை, பண்பாட்டை தொடர்ந்து பேணுவதற்கான ஒரு அடையாளமாக அது மாறியிருக்கிறது. ஆலயம் என்பதை தாண்டி தமிழ் சூழலில் மக்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு தமிழ் கல்வியையும் சமய அறிவையும் போதிக்கின்ற ஒரு இடமாகவும் நீங்கள் ஆலயத்தை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள். என்ற வகையிலே ஒரு சமூகத்தின் நன்றிக்குரியவராகவும் பார்க்கப்படுகின்றவர் வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் பிரதம சிவாச்சாரியார் பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் ஐயா. அதே நேரம் வெறுமனே தமிழ் சமூகத்திற்கான பங்களிப்பை ஆன்மீக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மொழி அடையாளங்கள் இழந்து விடாமலும் தவிர்ப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் வழங்குவதோடு மட்டும் நின்று விடாமல் அதை தாண்டி பல்லின சமூகங்களுக்கும் உதவிகளை வழங்கி வரக்கூடிய மருத்துவமனை வலையமைப்பிற்கும் உங்களுடைய ஆலயத்தின் சார்பிலான உதவிகளை வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது? எப்படி உங்களுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களை, அடியார்களை இந்த நிதி பங்களிப்பை வழங்குவதற்கு அல்லது இந்த மருத்துவமனைகளுக்கான உதவிகளை வழங்குவதை நோக்கி உங்களால் திசை திருப்ப முடிகிறது? வணக்கம் டிஇடி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ரமணன் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது இப்பொழுது ஆலயங்கள் மட்டுமன்றி எல்லோருடைய எண்ணமும் சிந்தனைகளுமே
இந்த நோய் கிருமியினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது, நாமும் அந்த நோயிலிருந்து எம்மை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற எண்ண அலைகளிலேயே அனைத்து மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அந்த வகையில் வரிசித்தி விநாயகர் ஆலயத்திற்கு தற்பொழுது அடியார்கள் வருவது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த டிஏடி தொலைக்காட்சி நேயர்கள் பலர் ஆலயத்தின் வரிசித்தி விநாயகர் ஆலயம் மட்டுமன்றி அனைத்து ஆலயங்கள் அனைத்து மக்களுமே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்கள் அனைவரிடமுமே நாங்கள் இந்த வேண்டுகோளை ஒரு சமூக முன்னெடுப்பாக, அனைத்து சமூகம் சார்ந்த முன்னெடுப்பாக, நாம் வாழுகின்ற நாட்டினுடைய ஒரு முன்னெடுப்பாக இந்த நல்ல பணியிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண கருவிலே என்னோடு சேர்ந்த எங்கள் மதிப்புக்குரிய ஸ்டான் முத்துலிங்கம் அவர்கள், குலா செல்லுத்துறை அவர்கள், சுமார் கணேசன் அவர்கள், இவர்களோடு இணைந்த ஆலய வைத்தியசாலையினுடைய ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்களும் அந்த பணியிலே முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். ரமணன், எப்படியான உதவிகளை எங்களுடைய சமூகம் வழங்க வேண்டும்? இதுவரையும் எங்களுடைய சமூகம் நிச்சயமாக நிறைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனால் இப்போது ஒரு நெருக்கடியான காலம், எல்லோரும் அடுத்து என்ன என்கின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். பலரும் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடும் கவலைகளோடும் இருக்கிறார்கள். இப்படியான நிலையிலே மருத்துவமனைக்கான உதவியை வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கின்ற போது அதை எங்களுடைய சமூகம் எப்படி பார்க்கும் அல்லது எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திற்கு சரியான நெறிப்படுத்தலிலும் உண்மையான நிலைப்பாட்டிலும் ஒரு பணியை ஆற்றுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அந்த பணியிலே இணைந்து கொள்வார்கள் என்பதிலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கின்றது. எதிலும் உண்மைத்தன்மையும் நேர்மையான முறையிலும் சரியான நெறிப்படுத்தலிலும் நாங்கள் ஒரு முறையை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த நல்ல பணியிலே எமது சமூகம் தாமாகவே முன்வந்து ஒத்துழைப்பு வழங்கியதை நான் முன்னைய காலங்களிலே எமது ஆலயத்தினுடைய பணி மட்டுமன்றி ஏனைய நல்ல சமூக முன்னெடுப்புகள் சரியான பணியிலே செல்கின்ற பொழுது தாமாக முன்வந்து அந்த பணிகளிலே இணைந்து செயற்பட்டதை நான் என்னுடைய இங்குள்ள கனடாவின் வாழ்க்கை பயணத்திலே நான் அறிந்த உண்மை. அந்த வகையில் இதற்கும் நிச்சயமாக அவர்களை ஒரு சரியான நெறிப்படுத்தலிலும் உண்மைத்தன்மையிலும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் இந்த பணியிலே தாமாக முன்வந்து இணைந்து கொள்வார்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. மற்றும் இது ஒரு நிச்சயமாக எல்லோருமே பங்கெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. காரணம், எங்களுடைய வைத்தியசாலைகள் எத்தனையோ பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றது. அந்த வைத்தியர்களும் தாதிமார்களும் தங்களை அர்ப்பணித்து தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்காது இந்த சமூகத்தினுடைய நலனை மட்டும் நோக்காக கொண்டு ஆற்றி வருகின்றது. அதுக்கு இந்த நாங்கள் வாழ்ந்து வருகின்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஸ்கார்பரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஸ்கார்பரோ கிரேஸ் ஹாஸ்பிட்டல், சென்டனரி ஹாஸ்பிட்டல் இணைந்த இந்த 3 ஹாஸ்பிட்டலுக்குமான இந்த நல்ல பணியிலே தான் நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். இதே போன்று ஏனைய இடங்களிலும் முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றது என்பதை அறிந்திருக்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய மக்கள் இதிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக தனியே ஸ்கார்பரோ என்று மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவியை இந்த நெருக்கடியான நிலையிலும் ஏதோ ஒரு சிறு தொகையினையாவது உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தால் அதை நீங்கள் வழங்கலாம். ஸ்டான் முத்துலிங்கம் அவர்கள் கூறியது போல இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அதிகளவு வசதி வாய்ப்புகள் குறைந்த அல்லது பொருளாதார ஈட்டம் குறைந்த மருத்துவமனைகளாக இருக்கின்ற போது அவர்களால் இந்த சந்தையிலே போட்டி போட்டு பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதிகளவான நோயாளர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஸ்கார்பரோ இருக்கிறது. நோயாளர்கள் என்பதை தாண்டி இங்கே அதிகமான நீண்டகால நோயாளர் விடுதிகள் இருக்கின்றன. லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடியது, அதே போல் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸும் இங்கு அதிகம் இருக்கிறது. அங்கும் அதிகளவான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளையும் கூட இந்த மருத்துவமனைகளின் ஊடாகத்தான் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அங்கு நோய் தாக்கம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர்கள் இந்த மருத்துவமனையின் உதவியில்தான் வாழக்கூடியதாக இருக்கும், அல்லது இந்த மருத்துவமனைகளின் ஊடாகத்தான் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த மருத்துவமனைகள் வினைத்திறனோடு செயல்பட வேண்டும். அதற்கு போதுமான உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் வேண்டும். இங்கு பணியாற்றக்கூடிய முன்கள பணியாளர்கள், நோயாளர்களை அழைத்து வரக்கூடியவர்கள் மற்றும் நோயாளர்கள், ஏனைய நோய்களுக்காக வருகின்றவர்கள், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது எல்லோருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அது
கோவிட்-19 என்று மட்டுமல்ல, ஒரு அவசர சிகிச்சைக்காக ஒருவர் செல்லுவராக இருந்தால் அவருக்கு கோவிட்-19 ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் தான் இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் தேவை என்கின்ற ஒரு விடயத்தை இந்த மருத்துவமனை வலையமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த நிதியத்தின் ஊடாக இந்த உதவியை வழங்க வேண்டுமானால் எப்படியாக உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நிதி உதவி வழங்க விரும்புகின்றவர்கள் எப்படியாக இந்த நிதி உதவியினை வழங்க முடியும் என்பதை சொல்ல முடியுமா ஸ்டான் முத்துலிங்கம் அவர்களே? முக்கியமாக கோவிட்-19 எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லி இப்போ இந்த ஸ்கார்பரோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் என்ற இந்த வெப்சைட்டுக்கு போனால் அதுதான் இந்த மிக இலகுவான முறை. நீங்கள் வந்து டொனேஷன் பண்ண முடியும். காசு கொடுக்குறேன்னு சொன்னால் அது வந்து முதல் ஈஸியான முறை. $20 கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீட்ஸும் வரும் டேக்ஸுக்கு. அல்லாட்டிக்கு குறுக்களும் சேர்த்து குறுக்களோடும் சேர்ந்து அது சேர்த்து செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் செய்யலாம். தனியாக காசு மட்டும் கொடுக்க வேணும் என்று இல்லை. இப்போ வந்து நான் பேரை குறிப்பிடாமல் கணக்கா விடுதிகள், ஸ்கார்பரோ விடுதிகள் எல்லாம் பின்னாலே அவர்கள் வந்து சாப்பாடோ சாக்லேட் பார்ஸ் ஏதாவது உங்களால் செய்யக்கூடியது. ஏன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முன்னுக்கு நின்று செய்கிறவர்கள் வீட்டை போக முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள், ஹோட்டல் ரூம்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்கலாம், காசு மட்டும் இல்லை. ஆனால் காசு வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வழியால் சின்ன சின்ன உதவிகளோ சொன்னால் நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் ஸ்கார்பரோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஃபவுண்டேஷனுக்கு .ca போனீங்கன்னு சொன்னால் அதில் கோவிட்-19 ஃபண்டிங் என்ற ஒரு இருக்கு. அதில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் டொனேட் பண்ணவோ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலாம். மற்றபடி சரீர உதவிகள் அது இது செய்யணும்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளலாம், இல்லை குறுக்களோட தொடர்பு இருந்தால் நாங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி விடுவோம். அந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பாக இருக்கிறவர்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இந்த முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினருக்கான உணவு தேவை கூட இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதையும் கூட எங்களுடைய சமூகம் பல நிறுவனங்கள் அந்த உணவு தேவையினை பூர்த்தி செய்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் போதுமானதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மாதத்தில் 30 நாட்கள் 3 வேளை உணவு வழங்கப்பட வேண்டும். நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிறார்கள். பலர் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல தற்காலிக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு என்பது மிக முக்கியமானது, ஆரோக்கியமான உணவாக வழங்கப்பட வேண்டும். அது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதை கூட வழங்க முடிந்தவர்கள் வழங்க முடியும். அதற்கான ஏற்பாடுகளை எப்படி நீங்கள் ஒருங்கிணைப்பீர்கள் ஸ்டாம்? கூடுதலாக என்னிடம் தொடர்பு கொண்டால் நான் அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் இருக்கிறபடியா அதற்கு பொறுப்பானவர்கள் எனக்கு தெரியும். நான் கூடுதலாக வந்து 2 பேரையும் சேர்த்து கனெக்ட் பண்ண விட்டு அவர்கள் பேர்ந்து அதை பற்றி எத்தனை சாப்பாடு எந்த சைட்டுக்கு எவ்வளவு கொடுக்க விரும்பினோம் அதெல்லாம் கேட்டு அவை வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த டேட்டுக்கு அவை வந்து பொறுப்பா இன்றைக்கு ஒரு விடுதி கொடுக்கலாம், அடுத்த நாளைக்கு இன்னொரு விடுதி மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ வீட்டில் செய்து எதை கொடுக்க வேணும்னாலும் கொடுக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன ஐட்டம்ஸும் கொடுக்கலாம். அன்றைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் என்னோட தொடர்பு கொண்டு கட்டிச்சினோம், நாங்கள் வந்து எனர்ஜி பார் கொடுக்க போறோம்னு சொல்லி அப்போ அதை நான் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து தனியாக சாப்பாடு மட்டுமல்ல, சின்ன சின்ன இதுகளும் நாங்கள் செய்யலாம் எங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு. ஆனால் முக்கியமா இந்த காசு வந்து உண்மையா இது வரைக்கும் நேற்றுக்கு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து அங்கே அவங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த கொரோனா சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் ஒரு 1.8 லட்சம் சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு 3500 பேர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இதுவரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையான உதவி என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டொனேட் பண்ணினா அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் தெரியும் எது முக்கியம் தங்களுக்குன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டிங்கை வந்து அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிடணும். அந்த வழியால் இந்த காசு டொனேஷன் தான் ஒரு பெரிய உதவியாக இருக்கு. நிச்சயமாக ஸ்கார்பரோ மருத்துவமனை வலையமைப்பு 3 மருத்துவமனைகள் கொண்டதாக இருக்கிறது. பர்ச்மவுண்ட் கேம்பஸ் மற்றும் ஸ்கார்பரோ ஜெனரல் சென்டினரி ஆகிய 3 மருத்துவமனைகள் கொண்ட வலையமைப்பாக இந்த ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க் அமைந்திருக்கிறது. அதிகளவான தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஸ்கார்பரோ இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கோவிட்-19 சிகிச்சைகள் மட்டுமல்ல, ஏனைய சிகிச்சைகளையும் இந்த மருத்துவமனைகள் தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையின் செயல்பாட்டிற்கு குறிப்பாக இந்த பெருந்தொற்று நோய் காலத்திலே அந்த மருத்துவமனை தன்னுடைய பாதுகாப்பையும் அங்கு வரக்கூடிய நோயாளர்களுக்கான சிறந்த சிகிச்சைகளையும் மருத்துவ உதவிகளையும் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆகவே முடிந்தவர்கள் நிதி பங்களிப்பை வழங்கலாம். உங்களால்
முடிந்த ஒரு சிறு பங்களிப்பு, அது நிதியுதவியாக இருக்கலாம், சரீர உதவியாக இருக்கலாம், பொருளுதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாழக்கூடிய சூழலில் எங்களுடைய சமூகத்தின் பங்களிப்பாக நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் தனிநபர்களாக இருக்கலாம், வர்த்தக நிறுவனங்களாக இருக்கலாம், உங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை இந்த மருத்துவமனை வலையமைப்பிற்கு வழங்குவதன் ஊடாக எங்களுடைய சமூகத்தின் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். கலந்து கொண்டமைக்காக திரு ஸ்டான் முத்துலிங்கம் அவர்களுக்கும், ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் பிரதம சிவாச்சாரியார் பஞ்சாச்சர விஜயகுமார குருக்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.